ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். இந்த அப்பன் முருகனை சரணடைந்த உனக்கு என் பாதத்தை தொடுவது ஒன்றும் அவ்வளோ கஷ்டமான காரியமல்ல. நீ எப்போது என் ஆலயத்துக்கு வந்தாலும் என் பாதத்தை தொட்டு என்னிடம் ஆசீர்வாதங்களை பெறக்கூடிய அழகான பிள்ளையாகத்தானே இருக்க. என் பாதத்தை தொட்ட உனக்காகவே இனி உன் வாழ்க்கையில் எந்த குறையும் இல்லாத நிறைவான நிம்மதியான பிள்ளையாக உன் வாழ்க்கையை மாற்றணுதான் இந்த அப்பன் முருகன் உன்னை தேடி வந்திருக்கேன். உனக்கு இப்போ என்னென்ன தேவைன்னு எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் உன் தேவைகளை எல்லாம் நிறைவேற்றி கொடுத்து உன் தேடல்களை எல்லாம் முடிவுக்கு கொண்டு வந்து உன் வாழ்க்கையை வெற்றி வாழ்க்கையாக மாற்ற வந்திருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் என் பிள்ளைகள் எல்லாருமே எனக்கு சமம்தான். அவங்க ஏழை, இவங்க பணக்காரவங்க, அவங்க அப்படி, இவங்க இப்படி, நான் யாரிடமும் என் பிள்ளைகளிடம் எந்த பேதங்களும் பார்ப்பதில்லை. ஏன்னா என்னால் படைக்கப்பட்ட என் பிள்ளைகளை நான் என் கண்ணுக்கு கண்ணாக பத்திரமாக பாதுகாப்பாக ஒரே மாதிரி தானே பார்ப்பேன். நீயும் அதே போல் உன்னை சுற்றி இருக்கிற எல்லாரையும் அவங்க நல்லவங்களா இருந்தாலும் கெட்டவங்களா இருந்தாலும் சமமாக பார்க்க பழகு. எல்லாரிடமும் அன்போடு நீ செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள் மூலமாக உன் வாழ்க்கையில் நான் உனக்கான வெற்றிகளை உண்டாக்குவேன். அன்பின் மூலமாக நீ செய்கிற எல்லா செயல்களிலும் கண்டிப்பாக உனக்கு மகிழ்ச்சியும் மன நிறைவும் கூட வந்து சேரும் என் செல்லமே. என் அருளை உனக்கு அள்ளி கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க உன் அப்பன் முருகன் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. சில சமயங்களில் நீ தேடியது கிடைக்கும், பல சமயங்களில் நீ தேடாதது, நீ எதிர்பார்க்காதது கிடைக்கும் போது அது உனக்கு நல்லதாக இல்லை, கஷ்டங்களை தருதுன்னு யோசிக்கும் விதத்தில் நீ பயப்பட வேண்டாம். நான் உன்கிட்ட எதை கொடுத்தாலும் எதை கொண்டு வந்து சேர்த்தாலும் அது கடைசியில் உனக்கு சந்தோஷத்தை தரும் விதமாகவே இருக்கும்ன்றதை புரிஞ்சுக்கோ. யார் உன்னை அவமானப்படுத்தினாலும் கஷ்டப்படுத்தினாலும் உன் மனசை நோகடிச்சாலும் கூட நீ அதை கண்டுக்காம உனக்கான வெற்றியை அடைவதில் உறுதியாக போய்கிட்டே இரு. வெற்றிங்கிறது பணத்தை சம்பாதிக்கிறது மட்டுமல்ல, மகிழ்ச்சியை தொலைக்காமல் இருப்பதும் வெற்றிக்கு அழகான விஷயம்தான். எந்த விஷயத்துக்காகவும் எதுக்காகவும் உன் வாழ்க்கையில் நீ நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் தொலைச்சிட வேண்டாம். காசு பணம் சம்பாதிக்கிறது எவ்வளவு முக்கியமோ அதை விட வாழ்க்கை மகிழ்ச்சியாக நிறைவாக வாழ்வதும் முக்கியமல்லவா? ஏன்னா வாழ்க்கையில் வெற்றிங்கிறது காசு பணத்தை சம்பாதிச்சதோட நின்றுடாது. சம்பாதிச்ச பணத்தை வச்சு நீ சந்தோஷமாக வாழ்ந்தாதானே அது வெற்றிகரமான வாழ்க்கைக்கு அடையாளமாக இருக்கும். பறவைகள் எப்போதும் உயரமான மரத்தில் உட்காரும்போது தன்னுடைய சிறகுகளை நம்பி அந்த கிளை உடைஞ்சாலும் நம்ம பறந்து போய் நம்மளை காப்பாற்றிக்கணுன்ற நினப்போடு தான் உட்காரும். அதே போல தான் உன் வாழ்க்கையிலையும் நீ நினைக்காத பல விஷயங்கள் நடந்தாலும், நீ நினைச்சதற்கு மாறாக சில கஷ்டங்கள் வந்தாலும், உன்னுடைய சுய திறமையின் மூலமாக, உன்னுடைய தன்னம்பிக்கையின் மூலமாக உன்னை காப்பாற்றிக்க முடியுன்ற அந்த நம்பிக்கையை எப்போதும் உனக்குள்ளே வச்சுக்கோ. உன் உழைப்புக்கும் முயற்சிக்கும் இந்த அப்பன் முருகன் ஒருபோதும் உனக்கு தோல்வியை கொடுக்க மாட்டேன். உனக்கான வெற்றியை கொடுக்கவும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கவும் தான் நான் உன்னை சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருக்கேன். உன் ஆயுள் முழுவதும் நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்து உன்னை நல்லபடியாக வெற்றிகரமாக மகிழ்ச்சியாக மன நிம்மதியோடு வாழ வைக்கிறத தான் ராஜயோக வாழ்க்கைன்னு நான் சொல்கிறேன். ராஜாவுக்கும் ராணிக்கும் வாழ்க்கையில் எந்த குறையும் இருக்காது, அவங்களுக்கு எந்த கஷ்டமும் பிரச்சனையும் கூட இருக்காது. அதே போல தான் உனக்கு எந்த குறையும் இல்லாத நிறைவான நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை கொடுப்பேன்னு சொல்கிறத ராஜயோக வாழ்க்கைன்னு சொல்ல வந்திருக்கேன். பெரியவங்க உங்ககிட்ட வந்து வயசான காலத்தில் எதையாவது சொல்லும்போது கொஞ்சம் உட்காந்து அதை காது கொடுத்து கேட்குறதுல உனக்கு என்ன கஷ்டம் இருக்க போகுது? பெரியவங்க ஏதாவது சொன்னாங்கன்னா நீ எதுவும் அவங்களுக்கு பதில் கூட சொல்ல வேணாம், அவங்களுக்கு ஆறுதலோ தைரியமோ கூட சொல்ல வேணாம். அமைதியாக உட்காந்து அவங்க சொல்கிறத கேட்டாலே அவங்க மனசுக்கு அது மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும் விதமாக அமையும் என் செல்லமே. எல்லாருக்குமே வாழ்க்கையில் உயர்வதற்கான ஒரு நேரம் வரும். எல்லாரும் எப்போதுமே கஷ்டப்பட்டுக்கிட்டும் வறுமையிலுமே வாழ்ந்துட மாட்டாங்க. ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நிறைய காசு, பணம், செல்வம், சந்தோஷம்னா அனைத்தையும் அள்ளி கொடுப்பேன். அப்படிதான் உனக்கான நல்ல நேரமும் இப்போ வரப்போகுது. உன் நேரத்தை நம்பு. எல்லா நேரமும் நீ நல்ல செயல்களை செஞ்சுக்கிட்டு நல்ல எண்ணத்தோட வாழ்க்கையை வாழும்போது கண்டிப்பாக நானே உன் வாழ்க்கையில் வெற்றியை உருவாக்கி தருவேன். எப்பொழுதும் யார் மனசும் காயப்படும்படி நீ எந்த வார்த்தைகளையும் பேசிடாத. அதே போல் உன் குடும்பத்தில் இன்னொருத்தர் வந்து தலையிடும்படியும்
எந்த விஷயத்திலும் குறுக்கே புகுந்து அவங்க கருத்தை சொல்லவும் நீ அனுமதிக்காதே என் செல்லமே. உன் குடும்பத்தில் உள்ளவங்க உங்களுக்குள்ள நீங்கள் நல்லது கெட்டது சண்டை சச்சரவு அமைதி பாசம்னு என்ன வேணால் பேசிக்கோங்க. ஆனால் மூணாவதாக ஒருத்தரை உன் குடும்பத்துக்குள்ளே நீ தலையிட அனுமதிக்காதே. எது எப்படி இருந்தாலும் எல்லாத்தையும் சரி செஞ்சு உனக்கான அமைதியையும் ஆதரவையும் கொடுக்க உன் அப்பன் முருகன் நான் இருக்கிறேன் அல்லவா. அப்புறம் என்ன, வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ கற்றுக்கோ. உனக்கான நல்ல மாற்றத்தை உருவாக்கி உன்னை நல்லபடியாக நிம்மதியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். எந்த விஷயத்தையும் நீ அணுகும் முறையை பொறுத்து தான் உன் வாழ்க்கையில் வெற்றி வந்து சேரும். இப்போ உதாரணத்துக்கு மழை பெய்யும் போது பறவைகள் எல்லாம் ஓடி போய் மர பொந்துக்குள்ளேயும் பெரிய பெரிய மரத்தின் கிளைகளிலும் போய் உட்காந்து ஒளிஞ்சுக்கும். ஏன்னா அது மேலே தண்ணி பட்டுச்சுன்னா அதுக்கு பறக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனுடைய சிறகுகள் எடை கூடி போயிடும், அதை காய வைக்க நேரம் ஆகுன்றனால. ஆனால் கழுகுகள் மட்டும் ரொம்ப பெரிய பறவை அல்லவா, அது ஓடி போய் ஒளிகிறதுக்காக யோசிக்காது. அதுக்கு பதிலாக எங்கேருந்து மழை வருதோ அதை தாண்டி நம்ம மேலே போயிடணும்னு யோசிக்கும். அதே போல தான் நீயும் செய்யணும். அந்த மலையை உன்னுடைய பிரச்சனைகளை நினச்சிக்கோ. பிரச்சனைகளை பார்த்து பயந்து ஓடி ஒழியாமல் பிரச்சனைகளை தாண்டி இன்னும் மேலே போய் அதை விட பெரிய வெற்றியை நம்ம பெற்றிடணும்னு நீ நினச்சினா, அதுக்காக முயற்சி செஞ்சினா, உன்னுடைய அந்த அணுகுமுறைக்காகவே உன்னுடைய அந்த பிரச்சனைகளை தீர்க்கும் விஷயத்தை நீ யோசிச்சதுக்காகவே நான் உனக்கு துணையாக வந்து உன் வாழ்க்கையில் பிரச்சனைகளை தீர்த்து உனக்கான வெற்றிகளை உன் கைகளில் ஒப்படைப்பேன் என் செல்லமே. இத்தனை நாளாக நீ எவ்வளவோ பேருக்கு நல்லது செஞ்சுருக்க, என்னென்னவோ கஷ்டப்பட்டு முயற்சி செஞ்சுருக்க. இப்போது அந்த தியாகத்துக்கெல்லாம் முடிவு கட்டும் விதமாக ஏதாவது தப்பாக நினைக்காத. அப்புறம் இத்தனை நாள் நீ செஞ்ச நல்லதெல்லாம் வீணாக போயிடும். இவ்வளவு காலம் கஷ்டப்பட்டுட்ட, இவ்வளவு காலம் நல்ல பிள்ளையா ஒழுக்கமாக நேர்மையாக நியாயமாக நடந்துட்ட. இன்னும் கொஞ்சம் தூரம்தான். கொஞ்சம் மனசு தளர்ந்து போகாமல் தொடர்ந்து முன்னேறிப்போ. நான் உனக்கு துணையாக இருந்து நீ நினச்ச விஷயங்களை எல்லாம் நல்லபடியாக நடத்தி கொடுத்து உன் வாழ்க்கையில் வெற்றியை உனக்கானதாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்துடுறேன். பெருசாக எதுவும் வேணாம் முருகா, என் வாழ்க்கை நிம்மதியாக இருந்தால் போதும்னு தானே கேட்குறேன். கண்டிப்பாக நானே உனக்கு நிம்மதி நிறைஞ்ச வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பேன். மானமோ அவமானமோ லாபமோ நஷ்டமோ உன்னை சுற்றி என்ன நடந்தாலும் நல்லதுக்காகவே நடக்குதுன்னு நீ நம்பு. உன் நம்பிக்கையை உண்மையாக்கி உனக்கான வெற்றிகளை நான் உன் கைகளில் கொடுத்துருவேன். நீ அடைய வேண்டிய இலக்கு எவ்வளோ பெருசுன்றதுல நீ உறுதியாக இரு. உன் லட்சியத்தை அடைவதிலும் உனக்கு வெற்றியை தருவதிலும் உன் அப்பன் முருகன் நானும் உறுதியாக இருக்கேன். நீ போகும் பாதை எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் பயணித்து தானே ஆகணும். நீ போகும் பாதையில் நானும் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையில் வெற்றியை உண்டாக்கி தர்றேன். தவறான விஷயங்களை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு நீ வாழ்க்கையில் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்க வேண்டாம். எந்த விஷயத்தையும் சரியாக யோசித்து நல்லா புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை சரியான பாதையில் வழி நடத்தி வாழ தயாராகு. மாறிக்கிட்டே இருக்கிற இந்த உலகத்தில் மாறக்கூடிய விஷயங்களையும் புரிஞ்சுக்க நடந்துக்கோ. மாற்றங்களை எல்லாம் புரிஞ்சு ஏற்றுக்கிட்டு புதுசாக வரக்கூடிய விஷயங்களை கற்றுக்கிட்டே இரு. ஏன்னா இந்த உலகம் மாற மாற அதனுடைய மாற்றங்களை நீ ஏற்றுக்கிட்டு வாழ தான் உன் வாழ்க்கையில் முன்னேற்றம் வந்து சேரும். உலகமே மாறிக்கிட்டு இருக்கும்போது நான் மட்டும் மாற மாட்டேன், நான் செய்கிறதையே தான் செய்வேன், நான் இப்படியே தான் இருப்பேன்னு சொன்னீன்னா வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்காது. மாறிக்கிட்டே இருக்கிற இந்த உலகத்தில் மாற்றங்களை ஏற்றுக்கிட்டு நீயும் புத்துணர்ச்சியோட புது வாழ்க்கைக்கு ஏற்றாற் போல வாழ தயாராகு. நீ வருத்தப்படுற அளவுக்கு உன் வாழ்க்கையில் நான் எதையும் நடக்க விட்டுட மாட்டேன். எல்லாத்தையும் கண்டிப்பாக உனக்கு சாதகமாக நான் மாற்றி கொடுக்குறேன். நீ கொஞ்சம் பொறுமையாக இருந்தாலே உன் வாழ்க்கையில் கண்டிப்பாக வெற்றி வந்து சேர்ந்துடும். கோபம் வர வேண்டிய இடத்துல கோவப்படாமல் நீ அமைதியாக இருந்தீன்னா உன்னை சுற்றி இருக்கவங்க உன்னை இன்னும் மட்டம் தட்டி ஏளனமாக இழிவாக பேச ஆரம்பிச்சிருவாங்க. அதே போல் கோபம் வரவே கூடாது. அந்த இடத்துல நீ அவங்கக்கிட்ட பணிஞ்சு நயந்து அன்பாக பேசி தான் வேலை வாங்கணுன்ற சூழ்நிலை இருக்கும்போது அந்த இடத்துல போய் நீ கோபப்பட்டாலும் அது ஆபத்தானது. அதனால் எந்த இடத்துல கோபத்தை காட்டணும், எந்த இடத்துல அமைதியாக அனுசரித்து போகணுன்றதை புரிஞ்சுக்கோ. காலத்துக்கும் சூழ்நிலைக்கும் ஏற்றாற் போல மனிதர்களை அனுசரித்து வாழ்க்கை நீ வெற்றிகரமாக வாழ எப்போதும் தயாராக இருந்துடு என் தங்கமே. அடுத்தவங்களை ஏமாத்துறதுக்கு தான் அறிவு வேணுமே தவிர ஏமாறுவதற்கு அன்பு ஒன்றே போதுங்கிற மாதிரி நீ அன்பை காட்டி அடுத்தவங்க கிட்ட ரொம்ப ஏமாந்து போய்கிட்டு இருக்க. இனிமேலாவது
அன்பையும் பாசத்தையும் ஏமாத்துறதுக்காக பயன்படுத்தக்கூடிய சுயநலவாதிகளுக்கு மத்தியில் நீ அவர்களுக்கு அன்பையே கொடுக்காம ஒதுங்கி நின்னாலே போதும். யாரும் உன்னை ஏமாற்றக்கூடிய அளவுக்கு நீ ஏமாளி பிள்ளையாக இருக்காதே. உன்னை சுற்றி நடக்கிற விஷயங்களை எல்லாம் ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குது, யார் எதுக்காக ஏன் இப்படி செய்கிறாங்கன்றத புரிஞ்சு யோசிச்சு வாழ பழகு.